நண்பன். இந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமா என் வாழ்க்கையில நடந்த இன்னைக்கு வரைக்கும் என்னால நம்ப முடியாத ஒரு விஷயத்தை பத்திதான் நான் இப்போ சொல்லப் போறேன். என் பேரு பாஸ்கரன். கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே கொஞ்சம் வாயாடி ஈஸியா எல்லார் கூடயும் பழகிடுவேன். அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஆனா 1000 பேர் இருந்தாலும் நமக்காக நிக்க ஒருத்தன் இருப்பான்ல. அப்படி எனக்கு அமைஞ்சவன் தான் குமரேசன். குமார்னு தான் கூப்பிடுவேன். எங்க நட்பு எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். 8வது வரைக்கும் நான் சென்னையில தான் படிச்சேன். அப்பா பேங்க் மேனேஜர். திடீர்னு அவருக்கு கோயம்புத்தூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. சென்னையில இருந்தப்போவே அந்த வயசுக்கே உரிய அந்த ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்துருச்சு. கூட சுத்துன பசங்க அப்படி. அவங்க கிட்ட இருந்து புக்கு வாங்குறது, வீட்ல யாரும் இல்லாதப்போ வீடியோ பாக்குறதுன்னு அந்த வயசுல உடம்பு படுத்துற பாடு இருக்கே. முற்றுப்புள்ளி. ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் தவிப்பு. அப்போலாம் எங்க தெருவுல அனிதா ஆண்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு 35 வயசு இருக்கும். ஒரு நாள் அவங்க நைட்டியோட ஏதோ எடுக்க குனிஞ்சப்போ தற்செயலா அவங்கள பாக்க நேர்ந்தது. அந்த நிமிஷம் எனக்குள்ள என்னமோ பண்ணுச்சு. நெஞ்சு வேகமா அடிச்சது. அன்னையில இருந்து அவங்கள நினைச்சுக்காத நாளே இல்லை. எப்படியாவது அவங்க கிட்ட பேசிடலாம்னு ஒரு சின்ன பையனுக்கே உரிய முட்டாள்தனமான ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள நாங்க கோயம்புத்தூருக்கு வீடு மாறிட்டோம். புது ஊர், புது மனுஷங்க. எனக்கு எதுவுமே செட் ஆகல. 9 ஸ்டாண்டர்ட்ல என்னை ஒரு ஸ்கூல்ல சேர்த்தாங்க. சண்டே ஆனா சென்னையில கிரிக்கெட் ஆட போற நான் இங்க யாருமே தெரியாதுன்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டேன். அதனாலேயே படிப்புல கொஞ்சம் கவனம் அதிகமாச்சு. எங்க வீட்ல இருந்து 3வது வீட்ல தான் குமார் குடும்பம் இருந்தாங்க. அவனும் என் வயசு தான். காலையில ஸ்கூலுக்கு போறப்போ, சண்டே அவன் பசங்களோட பேட்டி எடுத்துட்டு போறப்போ எல்லாம் சும்மா பாப்பேன். ஆனா பேசிக்கிட்டதே இல்ல. ஒரு தயக்கம். உங்களுக்கு தெரியும்ல இந்த அம்மாக்கள் பண்ற வேலை. எங்கம்மாவும் அவன் அம்மாவும் எப்படியோ பேசி நல்ல தோழிகள் ஆகிட்டாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தப்போ என்ன படிக்கிற தம்பி, மார்க் எவ்ளோன்னு சகஜமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களும் அவங்க பையன் 9 தான் படிக்கிறான், ஆனா அவ்வளோவா படிக்க மாட்டேங்குறான்னு சொல்லி என்கிட்ட அவன்கிட்ட பேசச் சொன்னாங்க. அவன்கிட்டயும் என்னை பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அவங்களே அவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. முதல் நாள் அந்த அறிமுகம் கொஞ்சம் தயக்கமாதான் இருந்துச்சு. 2 பேரும் ஒன்னும் பெருசா பேசிக்கல. ஆனா அடுத்தடுத்து நாங்க 2 பேரும் நல்லா பேச ஆரம்பிச்சோம். அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் எங்க நட்பு. ஸ்கூல் முடிஞ்சதும் ஒன்னா சுத்துறது, சண்டே ஆனா என்னை அவன் பசங்க கூட கிரிக்கெட் விளையாட கூட்டிட்டு போறதுன்னு எல்லாமே மாறுச்சு. அந்த ஏரியா பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க. ஆனாலும் குமார் எனக்கு ஸ்பெஷல் ஆகிட்டான். எக்ஸாம் டைம்ல 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து படிப்போம். ராத்திரி நேரம் ஒரே ஃபேன் காத்துல புக்க விரிச்சு வச்சுக்கிட்டு நான் அவனுக்கு சில சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுப்பேன். அவனும் டக்குன்னு புரிஞ்சுக்குவான். நான் எப்பவுமே நல்ல மார்க் வாங்குவேன். அவன் ஒரு 75 விழுக்காடு வாங்குவான். டேய் கொஞ்சம் படிடா அண்ணா, விடுடா மாப்ள, நான் பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம், இதுவே அதிகம் சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பான். அவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறத பார்த்துட்டு அவங்க அம்மா அடிக்கடி எனக்கு நன்றி சொல்வாங்க. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஆண்டி தலையை சொறிவேன். 10 பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு. நான் 470, அவன் 402. 2 வீட்லயும் ஒரே கொண்டாட்டம். அவன் அப்பா, அம்மா, அவனோட அக்கா எல்லாரும் என்னை அவ்ளோ பாராட்டுனாங்க. அப்பறம் 11 எங்க சேர்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம் வந்து கடைசில 2 பேரும் வேற ஒரு புது ஸ்கூல்ல ஒன்னாவே சேர்ந்தோம். நாங்க பழகுன காலத்துல இருந்து படிப்பு, விளையாட்டு போக அந்த வயசு பசங்க பேசுற மாதிரி உடலுறவு பத்தியும் நிறைய பேசிக்குவோம். ராமு வீடியோ கடையில போய் திருட்டுத்தனமா கேசட் வாங்கிட்டு வந்து பாக்குறது, பிரவுசிங் சென்டர்ல போய் கதைகள் படிக்கிறதுன்னு எல்லாமே 2 பேருக்கும் தெரியும். 11 சேர்ந்தது ஒரு பாய்ஸ் ஸ்கூல். சொல்லவா வேணும்? டீச்சர்ஸ பத்தி பசங்க பேசுறது, யாரு எப்படி இருப்பாங்கன்னு விவாதம் பண்றதுன்னு ஒரே கலாட்டாவா இருக்கும். எனக்கும் குமாருக்கும் ஒருத்தன் என்ன பண்றான்னு இன்னொருத்தனுக்கு நல்லா தெரியும்.
இருந்தாலும் ஒரு சின்ன கூச்சம், அதனால ரொம்ப ஓப்பனா சில விஷயங்களை செஞ்சிக்க மாட்டோம். ஆனா பார்வையிலேயே எல்லாம் புரிஞ்சிடும். 12 பப்ளிக் எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் எடுத்து இன்ஜினியரிங் சீட் கிடைச்சது. ஆனா குமாருக்கு மார்க் கம்மியானதுனால ஆர்ட்ஸ் தான் கிடைச்சது. அவனை விட்டு பிரிய மனசு இல்லாம எனக்கும் இன்ஜினியரிங் வேணாம்னு அவன் சேர்ந்த அதே டிபார்ட்மெண்ட்ல நானும் ஆர்ட்ஸ் சேர்ந்துட்டேன். இங்கதான் நான் ராதிகா அக்காவை பத்தி சொல்லணும். குமாரோட அக்கா இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஒருவேளை இன்ஜினியரிங் சேர்ந்திருந்தா அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பழக வாய்ப்பு கிடைச்சிருக்குமோ என்னமோ. முற்றுப்புள்ளி. அவ்வளவு அழகு அவங்க. செக்கச்சவேல்னு இருப்பாங்க. சுடிதார் போட்டுட்டு அவங்க தெருவுல நடந்து போனா சும்மா சொல்லக்கூடாது, தெருவே அவங்களை ஒரு செகண்ட் திரும்பி பாக்கும். அந்த வயசுல எனக்கு அவங்களை பாக்கும் போதெல்லாம் தொண்டையில எச்சி மாட்டிக்கும். மனசுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரும். அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறப்போ என் முகம் சிவந்து போறத நானே உணர்ந்துருக்கேன். வீட்ல தனியா இருக்கிறப்போ என் நினைவுகள்ல அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்கள தப்பா பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த வயசுல ஹார்மோன்கள் படுத்துன பாடு அப்படி. எங்க ஏரியா பசங்க கூட சில சமயம் ராதிகா அக்காவை பத்தி கமெண்ட் அடிப்பாங்க. நான், குமார் எல்லாரும் இருக்கிறப்போவே அவங்க அழகை பத்தி பேசுவானுங்க. எனக்கு உள்ளுக்குள்ள சுருக்கென்று கோபம் வரும். ஒரு நாள் என்னால பொறுக்க முடியாம குமார்கிட்டயே ஓப்பனா கோபப்பட்டேன். டேய், என்னடா உன் அக்கா பத்தி பேசுறானுங்க, நீ அமைதியா இருக்கன்னு கேட்டேன். அவன் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம என் தோள்ல கைய போட்டுக்கிட்டு, பாசு, ஒரு பொண்ணு அழகா இருந்தா 4 பேரு பார்க்கத்தான் செய்வானுங்க. அது நம்ம அக்காவா இருந்தா என்ன, வேற பொண்ணா இருந்தா என்ன, விடுடா நூ ரொம்ப கேஷுவலா சொன்னான். எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் இப்படி சொல்றான்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, அதுவும் ஒருவிதத்துல மெச்சூரிட்டி தான்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கிட்டேன். நாட்கள் போக போக குமாருக்கு தெரியாம அவங்க அக்காவை நான் இன்னும் கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள், அந்த நாள் என் மனசுல இன்னும் அப்படியே நிக்குது. எங்க வீட்ல யாரும் இல்ல. ராத்திரி நேரம். வெளிய நல்ல இருட்டு. ரூம்ல ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. நானும் குமாரும் பிடி பிளேயர்ல ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம். இருட்டு ரூம்ல டிவியோட வெளிச்சம் மட்டும் எங்க முகத்துல பட்டுட்டு இருந்துச்சு. அது ஒரு உடலுறவு வீடியோ தான். ஆனா படம் போக போக எனக்கே ஒரு மாதிரி சங்கடமா ஆயிடுச்சு. அது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்குற உறவு. அப்பாவும் பொண்ணும், அப்புறம் அக்காவும் தம்பியும்னு ரொம்ப விசித்திரமா, ஒரு மாதிரி உறுத்தலா இருந்துச்சு. என் உடம்புல ஒரு பக்கம் அந்த வயசுக்கே உரிய மாற்றம் நடந்தாலும் மனசுக்குள்ள ஒரு அருவருப்பு. சி, என்னடா இது, ஒரு மாதிரி கூசுது. சொந்த அக்கா கூடவா இப்படியெல்லாம் ன்னு சொல்லி என் பார்வையை டிவியில இருந்து விலக்கினேன். நான் அப்படி சொன்னதும் அவன் ஒரு மாதிரி அமைதியானான். என் கண்ணை பார்த்து குரலை கொஞ்சம் தாழ்த்தி, அது அக்கா இருக்கிறவங்களுக்கு தாண்டா தெரியும் ன்னு மெதுவா சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டே, அதான் சொல்றியா ன்னு விளையாட்டா கேட்டேன். அவன் முகம் கொஞ்சம் சீரியஸா மாறுச்சு. என்ன முறைச்சு பார்த்துட்டு, அதான் சொல்றேன் நான். அந்த ரூம்ல திடீர்னு ஒரு பயங்கரமான நிசப்தம். ஏசி இல்லாத அந்த ரூம்ல எனக்கு லேசா வேர்க்க ஆரம்பிச்சது. அவன் குரல்ல இருந்த அந்த அழுத்தம் எனக்குள்ள ஏதோ தப்பா பட்டுச்சு. என்னடா சொல்ற, தெளிவா சொல்லுன்னு கேட்டேன். அவன் உடனே பார்வையை மாத்திட்டு, சும்மாதாண்டா சொன்னேன்னு சமாளிச்சான். ஆனா அவன் எதையோ மறைக்கிறான். அவன் கண்கள்ல இருந்த அந்த ஒரு பதற்றம் எனக்கு நல்லா தெரிஞ்சது. நான் உடனே ரிமோட்டை எடுத்து வீடியோவை பாஸ் பண்ணேன். டிவியில அந்த படம் அப்படியே ஃபீஸ் ஆகி நிக்க நான் அவன் பக்கத்துல திரும்பி உட்கார்ந்தேன். டேய், என்ன விஷயம்னு சொல்லுடான்னு மறுபடியும் கேட்டேன். அவன் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே பேசல. தரையையே பார்த்துட்டு இருந்தான். அவன் மூச்சு விடுற சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. அப்புறம், நான் வீட்டுக்கு போறேன்டான்னு எழுந்துக்க பார்த்தான். நான் அவன் கையை பிடிச்சு இழுத்து உட்கார வச்சேன். சொல்லிட்டு போடா, என்னடா ஆச்சு உனக்குன்னு நச்சரிச்சேன். அவன் கொஞ்சம் தயங்கி என்னை நேரா பார்க்காமலேயே மெல்ல வாய் திறந்தான். நம்ம இப்போ ஒரு படம் பார்த்தோம்ல, அதுல அந்த அக்காவும் தம்பியும் பண்றத நான் ரொம்ப நாளா எங்க அக்காவுக்கும் பண்ணிட்டு இருக்கேன்டா. அவன் அதை சொல்லி முடிச்சதும் அந்த ரூம்ல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அமைதி.
என் காதுல ஏதோ டீங்காரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னால மூச்சு கூட விட முடியல. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் வாயில இருந்த இப்படி ஒரு வார்த்தையா? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம நான் அப்படியே சிலையா உட்கார்ந்திருந்தேன். என் தொண்டை காஞ்சு போச்சு. நான் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்க, அவன் மெதுவா எழுந்து ஒரு வார்த்தை கூட பேசாம கதவை திறந்துட்டு வெளியே போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமும் நான் ரொம்ப நேரம் அந்த இருட்டிலேயே உட்கார்ந்திருந்தேன். என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள், குழப்பம், அதிர்ச்சி. ஆனா அந்த அதிர்ச்சியை தாண்டி என்னையும் அறியாம என் மனசுக்குள்ள அந்த காட்சியும் அவனோட அக்காவும் ஒரு விட்டீதமான கற்பனையில ஓட ஆரம்பிச்சது. அன்னைக்கு ராத்திரி அந்த வீடியோவை மறுபடியும் ப்ளே பண்ணி அதுல குமாரும் அவனோட அக்காவும் இருக்குற மாதிரி கற்பனை செஞ்சு என்னையும் அறியாம ஒரு குற்ற உணர்ச்சியோட, ஆனா தவிர்க்க முடியாத ஒரு வேகத்தோட நான் சுயின்பம் செஞ்சுட்டு தான் தூங்குனேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு.